அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மாற்று மத சகோதரருக்கான கேள்வி அவர் கேட்கறது கூச்சப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டாரு. பள்ளிவாசல்ல வெளில வரும்போது ஓதி பார்க்கறாங்க குழந்தைங்களுக்கு. அவரும் சின்ன வயசுல இருக்கும்போது ஓதி பார்த்தாங்க. அதனால நன்மை நடக்குது சில பேருக்கு. பட் இது வந்து அது பார்க்கலாமா? இன்னொன்று, அப்படி ஓதுறவங்க எல்லாரும் குர்ஆன் படி நடக்கிறாங்களா, அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு கேள்வி அவங்க சமூகத்தில் பார்க்கிறத வச்சு கேட்டுருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல வந்து ஓதி பார்க்குறாங்க. ஓதுறாங்களுக்குலாம் எப்படி அவங்க நடக்குது, ஓதி பார்க்குறாங்க, நோய் குணமாயிருது, பிள்ளைக்கு நல்லா இருக்குது, அப்போ அவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபெக்டா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்ஃபெக்ட்டுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எல்லா மனிதன் என்றாலே பிழைகள் உடையவன் தான். கண்டிப்பா குற்றங்கள் குறைகள் ஓதி பார்க்குற அவர்கிட்டையும் இருக்கத்தான் செய்யும். அவர் சுத்தமா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால தான் அவங்க பிள்ளைக்கு குணமாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நிஜமான நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குன்னு கேட்டா, அவர் ஓதுகிற அந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை கண்ணியமான வார்த்தை, இந்த சொல் கடவுளுடைய சொல். அந்த சொல்ல அவர் சொல்றார். ஓதி பார்க்கிறோம் எதை பயன்படுத்துவாங்கன்னா குர்ஆன்ல உள்ள சூறாக்களை பயன்படுத்துவாங்க. குர்ஆன்ல அருளப்பட்டிருக்கிற அத்தியாயங்களை அந்த அரபி மொழியில அப்படியே சொல்லுவாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு வெயிட் இருந்தா, நான் சொன்னாலும் அந்த வார்த்தை பலிக்கும், நீங்க சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு தான் வெயிட். ஆளுக்கு வெயிட் கிடையாது, ஆளு நேரத்தை கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் எப்படி வச்சுக்கோங்க, சிம்பிளா புரியணும்னா, காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, கால்பால் இருக்கா, இதை போட்டா காய்ச்சல் குணமாகும். டாக்டர் எழுதிட்டா மட்டும்தான் காய்ச்சல் குணமாகுமா? நான் எழுதிட்டு உங்களுக்கு கால்பால், நீங்க போய் மெடிக்கல் வாங்கி தின்னுட்டீங்க, குணமாகுமா? ஆகதான் செய்யும். உனக்கு தான் நீ டாக்டருக்கே படிக்கிறீங்க, வேற எப்படி உனக்கு நீ இன்ஜினியர் மாதிரி பேசுற அப்படியெல்லாம் சொல்ல. நீ என்னத்தை பண்ணனாலும் எழுதி கொடுத்த மாத்திரை தான், நீ மேட்ரு இல்லை, நீ ஆளு கிடையாது. மேட்ரு என்ன? அந்த மாத்திரை தான் மேட்ரு, அது உள்ளுக்குள்ள பவர் இருக்கு. அந்த மாதிரி ஓதுகிற ஆசிரியர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஓதப்படுகிற கடவுளின் சொற்களாக இருந்தால் அந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு மதிப்புண்டு, கடவுளின் வார்த்தைகளுக்கு நிவாரணம் தருகிற ஆற்றல் உண்டு. அந்த நம்பிக்கையோடு நம்ம ஓதும் பொழுது அந்த அவருடைய பலனை நாம அனுபவிக்கலாம். அவ்வளவுதான். அந்த வகையில ஆட்களை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க கூட கத்துக்கொள்ளுங்க. வேற எந்த முஸ்லீம் சின்ன குழந்தைகள் கூட வீடுகள் எல்லாம் குழந்தைங்க ஓதுவாங்க, பெரியவங்க ஓதுறது இல்லை, குழந்தைங்க ஓதுவாங்க, முதியவங்க ஓதுவாங்க. இன்னாதான் ஓதுற கட்டாயம் கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் சில பேரு தப்பா புரிந்து கொண்டு அதற்கு ஓதுனாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க போய் அவர்கிட்ட மதகுருட்ட போய் நின்று ஓதி பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அது அவசியம் இல்லாது. நீங்க ஓடிங்கன்னா உங்களுக்கு ஓத தெரியாது, நீங்க போறீங்க. முஸ்லீம்களுக்கு ஓத தெரியும், இவங்க வரிசையில் நிற்பார். அவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு தெரியல. நம்ம மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு தெரியாம ஏதோ மாத்திரை ஆளுதான் நமக்கு முக்கியன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சில முஸ்லீம்கள் போய் ஓடி பார்க்கிறாங்க. அது தேவையற்றது. ஓட தெரிந்துகொள்ளாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் ஓடி அந்த நன்மைகளை நாம அடைந்து கொள்ளலாம். சரி, அந்த ஓதுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டா, இஸ்லாமிய அடிப்படையில அது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓதி கடவுளிடத்தில் நிவாரணத்தை கேட்பது அது உள்ளது. ஆனா இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அதையே ஒரு பிசினஸாக மாத்தி வச்சு இஸ்லாமிய சொல்லாத பல வேலைகளை உள்ள சொல்லி விட்டாங்க. எப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னா, ஓதி பார்க்கிற பல பள்ளிவாசல்கள்ல குணமாக கயிறு கட்டி விடுறேன், தாயத்து விடுறேன், தண்ணீர்ல ஓதி ஊதி அந்த தண்ணியை உங்க மேல தொலைச்சு விடுறேன், இப்படியாக நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பிராணிக்கு ஏமாது. ஏன் இந்த கயிறுலாம் எதுவும் கிடையாது, அதுல கடவுள் கொடுத்த கைதா, சாதாரண கருப்பு கயிறு. கடையில போய் வாங்கினீங்கன்னா ஒரு முளம் 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதை முடிச்சு போட்ட உடனே உடனே கயிறு நிவாரணம் இருக்கக்கூடியதா மாறிடுமா? கயிறுக்கோ தாயத்துக்கோ இந்த ஆற்றல் கிடையாது, கடவுளுக்கு தான் ஆற்றல் இருக்கு, நீங்க நம்பணும். அதை இப்படி இவங்க பண்ணிட்டாங்க. மற்ற மதங்கள் எல்லாம் கயிறு கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க. அதுதான் நம்மளும் ஓதி பார்க்கணும் தான், எங்க கொடுக்கணும், 50 ரூபாய் காசு வாங்கணும், சும்மா இருக்கணும், நல்லா இருக்காது. அதனால அப்படி ஒரு தாயத்தை வச்சுக்க, இந்த அப்படி ஒரு கருப்பு கயிறு வச்சுக்க அப்படின்னு முடிச்சு போட்டு கட்டி கொடுத்துறாங்க. நம்ம கட்டி கொடுத்தாருலாம் லாபம் வருது, வருமானம் வருது, நீங்க கொடுத்து தள்ளிய வர்ற காசு விடுமானே ஒரு காலத்துல நம்பி கயிறு கட்டி தாயத்தை கட்டிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகுதான் புத்தி வந்துச்சு, ஆனா இது ஏமாத்து வேலை இல்லையா, அந்த மக்களுடைய அறியாமை பேசுறதுக்கு இப்படி செய்யலாமா? தாயத்தின் பாருங்க, உடைச்சு பாருங்க, ஒண்ணுமே
இருக்காது, சும்மா கிடைக்கிற பேப்பர் எல்லாம் உள்ள அதில் திரிச்சு வச்சுருப்பாங்க. சரி, கையில கிடைக்கிற பஸ்ல போயிட்டு வந்துருப்பாரு, டிக்கெட் பேக்கெட்ல இருக்கும், தாயத்தை ரெடி பண்ணி கொடுக்குது, ஏதாவது பேப்பர் போடுற டிக்கெட் வச்சு கூப்பிட்டு சொல்லி வச்சுருவாரு. சில பேர் கூப்பிட்டு வா, நாம உடச்சு நாட்டெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ தெய்வ குத்தமா போயிடும் அப்படின்னு. ஒரு குத்தமா ஆகாது, கொண்டாட நான் உடைக்கிறேன், இதை உடைக்கிறதுக்கே நம்ம ஒரு பெரிய மாநாடு நடத்தும். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சு தகர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் இந்த தாயத்தையும் எல்லாத்தையும் ஆத்து பிறகு கொண்டு வந்து எல்லாத்தையும் 5 நூறுக்கு காலி பண்றதுக்காக வேண்டியே திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு தான் நடத்துறோம். அதனால கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, கடவுளுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க, அந்த வார்த்தைகளை ஓதுகிற பொழுது நமக்கு பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை வைங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது. அதை சொல்லுகிற ஆள் முக்கியமில்லை, அதற்கான இந்த கயிறு தாயத்து தகடு இந்த எதுவும் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா எனக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க, எனக்கு இன்கமாவும் வருது, இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்படி ஜகாத் கொடுக்கறது, இதனுடைய அளவுகோல் என்ன? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இப்போ என் மனசுல தோணுற ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 200-300 பேருக்கு கூப்பிட்டு நீங்க விருது வச்சுக்கலாம், விருதுக்கு எந்த அளவுகோல் இல்லை, 50 பேரா இருந்தாலும் சரி, 200-300 பேரா இருந்தாலும் சரி, ஒரு ஆடு கொடுக்கலாம், இல்லை 2 ஆடு கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. நான் இந்த ஹதீஸை ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன். அப்போ என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே அவங்க கூப்பிடல, அப்போ எந்த அளவுக்கு தான் நம்ம கூப்பிடணும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் லெவல் வச்சு சொன்னீங்க, ஒரு ஆறாச்சும் நீங்க கொடுத்துருக்கலாமே, விச் மீன்ஸ் நீங்க 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம் நீங்க சொன்னீங்க. அப்போ இப்போ நீங்க இப்படி அதாவது அப்போ எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு ஆளுங்கிறது பெரிய விஷயம், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுதான் ப்ராப்ளம், அதுக்கு மேல கிடையாது, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்ரீத்ல நடந்த விஷயம், அதாவது குர்பானி பாத்தீங்கன்னா அன்னைக்கே கொடுத்துடணும், 3 நாள் கொடுக்க கூடாது இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, அல்ல குர்ஆனை இறக்கிருக்கலாம், நம்ம குர்ஆனை ஃபாலோ பண்ணணும். எங்கேயாச்சும் ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை முறைய நீங்க பதிவு பண்ணுங்க, இது வர தலைமுறைக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? இல்ல நம்ம ஹதீஸை ஃபாலோ பண்ணி இப்போ நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னா அதுல இந்த கவிதை புறக்கணிக்கிறது இருக்கு இல்லையா, அப்ப நம்ம ஒரு நேரத்துல இருக்கலாம், இன்னொரு நேரத்துல இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், இருக்கவே கூடாதுன்னு சொன்னோம், இன்னைக்கு ஒரு பார்த்து இருக்கலாம், இன்னொரு பார்த்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படிங்கும்போது ஹதீஸை புரிஞ்சுக்கிறது மூலம் அதை விதக்கிறவங்க தான் இதை மாற்றுறாங்களே தவிர ஹதீஸை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன், நாளைக்கு இதே வேற மாதிரி சொன்னா அன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? அப்ப நான் இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு எனக்கு என்ன கூலி கிடைக்கும்? அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அதான் நம்புறேன், நான் நேர்மையா இருக்கேன், நான் ஜகாத் கொடுக்குறேன், என்னுடைய செயல்களை நான் சரியா பண்ணிக்கிறேன்னா இதுவே எனக்கு போதுமானது தானே? நான் ஏன் உங்களுடைய விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும்? இது ஏன்னா மனுஷன் தானே விளக்கம் கொடுக்குறீங்க, அது கரெக்டா இருக்குமா? என்னுடைய டவுட். இது இப்போ ஏற்பட்ட டவுட். ஆக்சுவலி குர்ஆன் டைம்ல எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப நான் கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிச்சுவாங்க அதானா? அப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அது மாறவே முடியல, அப்படி இருந்தா அவருக்கும் அல்லாஹ் புரிய கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. இப்ப நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல வழிகளில் வருது. அதுக்கு என்ன அளவுகோல், ஊழியா வருது, தர்மமா வருது, கிஃப்டா வருது, எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்தாலும் புதுமின் அம்பாளின்னு சொல்லலாம். குர்ஆன் என்ன சொல்றான், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுத்து விடுகிறாங்க. உங்களுக்கான செல்வம்னு எதுவெல்லாம் இருக்குதோ அந்த செல்வத்தை அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், வந்திருக்கிற முறை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கானதான் இருக்கணும். அவ்வளோ செல்வ ஜகாத் என்பது உங்களின் சொத்திலிருந்து ஜகாத்து கொடுக்கணும். அவ்வளோ அடுத்தவங்க சொத்துல இருந்து, பாப்பா சொத்துல இருந்து, தம்பி சொத்துல இருந்து கொடுக்க முடியாது தவிர உங்களுக்கு உரிமையா ஆயிடுச்சா அது என்ன விட்டு அதை கணக்கு பார்த்து அதுக்கு எவ்வளோ, தங்கத்துக்கு எவ்வளோ, வெள்ளிக்கு எவ்வளோ ஒழுங்கும் இருக்கிறது, அதன்படி நாம கொடுத்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கானதா இருந்தா போதும். கணவர் வழியா கூட வந்திருக்கலாம், கிஃப்டா கொடுத்துருப்பாரு, அவர் ஒரு செயின் உங்களுக்கு போட்டிருப்பாரு, எப்படி வந்தாலும் அதுக்கு கணவராக கொடுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது, அதுவும் உங்க மேலதான் வரும். அப்பா திருமண முடியல அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அதுவும் உங்க தலையில தான் வரும். அப்ப அப்பா கொடுக்கணும் அல்லது அப்பா கொடுத்துட்டாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்காக ஆன பிறகு நீங்கள் அதுக்கான ஜகாத்து கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்குமான வடிவங்களும் ஒவ்வொன்றுக்கான அளவுகளும் வித்தியாசம்
வித்தியாசப்படுகிறது. அந்த அளவுகோல்களின் படி நீங்க அந்த எல்லைக்குள்ள நிசாமுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அதுக்குரிய சக்காத்துக்களை கொடுக்க வேண்டும்ங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, ஹதீஸுகளை வந்து நம்ம ஏன் நம்பணும்? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துல ஹதீஸுகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க. முதல்ல இப்படிங்கிறீங்க, திரும்ப பார்த்தா வேற ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க. ஒரு ஆட்டை கொடுன்னு சொல்லி சொன்னாங்க, அதிகபட்சமா ஆடுதானே பெருசு, ஆட்டுக்கு மேல எதுவும் கொடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னாங்க. இப்ப என்ன பார்த்தா ஒரு ஆட்டையாவது கொடு அப்படின்னு கீழே இறக்கி அதை விட மேல கொடுங்கிறீங்க. இப்ப நாங்க எதுதான் ஏற்றுக்கிறது? இப்படியே நாளுக்கு நாள் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறது, எப்படி செயல்படுத்துறது? இது வந்து ஹதீஸ்ல உள்ள பிரச்சனையா? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்களா? ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? நம்மளா எதுக்கு அதை போட்டுக்கிட்டு ஒழுங்கு குழம்பு நிற்பான பேசாம விட்டுட்டா என்னங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஹதீஸ்கள் வேண்டும். நபி அவர்கள் என்னுடைய ஹதீஸை பதிவு செய்யுங்கன்னு சொல்லல, ஆனாலும் குர்ஆன் சொல்லுகிறது. நபிகளாருடைய ஹதீஸ்களும் நபிகளாருடைய போதனைகளும் நாம பின்பற்றி நடக்க வேண்டிய செய்திகள் என்று குர்ஆன் சொல்லுகிற காரணத்தினால் அந்த குர்ஆனுடைய சொல்லுக்கு ஏற்ப நாம அதை ஃபாலோ பண்ணணும். குர்ஆன்ல சொல்லப்பட வேண்டிய நமக்கு தேவையில்லை. குர்ஆனை அல்லாஹ்வே சொல்றான். குர்ஆன் வந்து குர்ஆனை அருளி இருக்கிறோம், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹோட விளக்கமும் சேர்ந்து தெரிஞ்சாதான் நம்மளால குர்ஆனை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுமே தவிர வெறும் குர்ஆனை மட்டும் படிச்சா நம்மளால சரியா முழுமையாக ஃபாலோ பண்ண முடியாது. அதனால நம்ம ஹதீஸையும் சேர்த்து படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகணும். இல்லாட்டி நமக்கு குர்ஆன் தேவைப்படாது. இப்ப ஆறாவது ஒன்று சொல்லும் போது முன்னாடி ஒன்று பின்னாடி ஒரு மாற்று போது என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. எப்ப எது சொன்னாலும் அவர் சொன்னார், இவர் பெரிய அறிவாளி, இவர் பெரிய அறிஞர், கரெக்டா தான் இருப்பாரு அப்படின்னு நீங்க நம்பாம அவர் சொன்ன செய்தி சரியா, அதுக்கு அவருக்கு ஆதாரம் காட்டுற அந்த ஆதாரம் சரியானதானா நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க அறிவுக்கு எது சரின்னு போது அதை செய்யுங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் எடுத்த முடிவு தவறாகவே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படி செய்யாம அவர் சொன்னார் என்பதற்காக செஞ்சா நீங்க குற்றவாளி. அவரா உங்களுக்கு அல்ல மறுமையில கேட்பான், அவரா உங்களுக்கு தூதரு, அவர் சொன்னாரு அதனாலதான் அவரா தூதரு, தூதர் அனுப்பி விட்டுருக்கா, அவர் என்ன சொன்னாருன்னு பாக்குறீங்களா? அதை பார்க்காம இவர் சொன்னார் அவர் சொன்னாரு யார் யாரெல்லாம் சொல்ற கேள்வி வந்து நிக்கிறீங்களே, அல்ல கேள்வி கேட்கப்பட்ட பதில் இருக்கா? அதனால இந்த பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். இது நிப்பாட்ட முடியாது. இது ஒரு காலத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒரு ஏத்துல பதில் சொன்னோம்னா முடிய போறது கிடையாது. நாளைக்கும் தொடரும். இன்றைக்கு சரின்னு சொன்னதை கூட நாளைக்கு யோசிச்சு பார்த்து மாற்ற சூழல் வருமா வராதான், வரலாம், வராமலும் போகலாம். எதிர்காலம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம அறிவுக்கு எது படுதோ எது சரின்னு அதை சொல்லுகிறோம். நாளைக்கு அது தவறு என்று பட்டால் தவறுன்னு சொல்லிடுவோம். சரின்னு நினைக்கும் போது சரியை செய்யறோம், தவறுன்னு நினைக்கும் போது தவறு விலகிறோம். நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் யாரு சொன்னாலும் செய்தியை பாருங்க, ஆரையும் பார்க்காதீர்கள். செய்தியை உரசி பார்த்து செய்தி சரியா ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாத பதில் சொல்லுங்க, நான் செய்திக்காக தான் ஃபாலோ பண்றேன், நான் குர்ஆனுடைய வசனத்தை தான் ஃபாலோ பண்றேன், ஹதீஸ்ல சொல்லப்பட்ட போதனையை தான் நான் ஃபாலோ பண்றேன், நான் வேற யாரையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிவிட முடியுங்கிற மனசுக்குள்ள பதிய வச்சுக்கீங்க. நீங்க அதாவது பெரிய அறிவான பண்ண தேவையில்லை. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொல்லப்படுற ஆதாரங்கள ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்க்க போதும். கரெக்ட் தான், இது ஏத்துக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. இந்த விவகாரத்தை எடுத்துக்கீங்களேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? ஆடுதான் அதிகபட்சம், ஆட்டையாவது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா அது அதிகபட்சம் சரிதான் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டீங்க. இப்ப இன்னைக்கு இப்படி சொல்றேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டையும் எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுது பாருங்க. வலவு சாத் அப்படின்னு வார்த்தை வருகிறது. வலவு சாத்துன்னா ஆட்டை ஏறும், அதாவது ஆட்டையாவது அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் தப்பா இல்லையா அதை வேணா செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் 2 பேருக்கு கேளு, வேற என்ன போன் போட்டு கேளுங்க. அதுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா ஒருவேளை நீ செக் பண்ண நினைச்சா போன் போட்டு கேளுங்க, அவங்க இதுதான் சொல்லுவாங்க. அமெரிக்கா தான் இருக்கும். அப்ப இதுல 2 வேலை, அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 எதுவும் பொருத்தம்னு பாருங்க. ஒருவேளை உங்கள் அறிவுக்கு உங்கள் சிந்தனைக்கு இன்னைக்கு நான் சொன்னது சரியா படல, இல்ல இல்ல அன்னைக்கு சொன்னதான் கரெக்ட், அதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு உங்க மனசுக்கு பட்டால், உங்கள் அறிவுக்கு பட்டால், உங்கள் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். என் அறிவுக்கு பட்டதை நான் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். எனக்கு பட்டதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்காது. இதை ஒரு அளவு அடிப்படையாக வைத்துக் கொண்டு உங்களுடைய மார்க்க அமல்களை செயல்களை நீங்க அமைத்துக் கொண்டால் ஒன்றும் உங்களுக்கு ஒரு குற்றமாக அலுவலகம்.
ரெண்டாவது அப்துல் ரஹ்மான் ஒரு அவுஃப் ரசூலா காலத்துல ரசூலாவே கூப்பிடாம கல்யாணம் நடத்துறாங்களே. இப்ப நம்ம அந்த செய்தியை மறுக்கல. எல்லாரையும் கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம சொல்லல. எல்லாரும் ஆகணும், ஊர்ல இருக்க முக்கியஸ்தரெல்லாம் கூப்பிடணும், ஜமாத் தலைவர்கள்லாம் வராம கல்யாணம் நடத்துங்க, கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லல. நீங்க விரும்பினவங்களும் கூட்டிக்கீங்க, சொந்த கூப்பிடுங்க, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட கூடாது என்பதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தில் பார்க்கட்டு. ஆனா ஏழையை கூப்பிட மாட்டேன் பணக்காரனை கூப்பிடுறது மட்டும் சொல்லாது. ஏழை பணக்காரன் வித்தியாசப்படுத்தாம உங்களுக்கு பிரியமான ஆளு, நண்பர்கள், நட்போட்டாரோ, தெருக்காரங்க, கொடுக்கிறார்கள், வியாபாரிகள், அப்படின்னு யாரு வேணாலும் கூப்பிட்டுக்குங்க, அதுல கூட தடை இல்லை. பெரிய அதற்கு ஊர் பெரிய ஆளு, பெரிய எம்எல்ஏ, எம்பி எல்லாம் யார் கூப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்தால் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கூப்பிடாமல் நடந்த திருமணம் இருக்கிறது அப்படின்றது அதுக்கு ஆதாரம். அதுக்காக கூப்பிடாத என்பதற்கு ஆதாரம் காட்டக்கூடாது. ஏன் கல்யாண வீட்டுல கூப்பிட்டு ஒரு சுல்லா நடத்திருக்காங்க, அதுக்கு என்ன பதில்? ஒரு கல்யாண வீட்டுக்கு சுல்லா போனாங்க, ரசூலா வரவேற்று பாட்டு எல்லாம் பாடுவாங்கன்னு அது இருக்காமா? கூப்பிடாதேன்னு சொல்லக்கூடாது. கூப்பிடவும் செய்யலாம், கூப்பிடாமலும் இருக்கலாம். ஒரு கல்யாணத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு கல்யாணத்துல கூப்பிடல, அப்ப கூப்பிடுவதும் கூப்பிடாததும் உங்கள் விருப்பம் என்று புரிந்து கொள்ளவே தவிர கூப்பிடக்கூடாது என்று சொல்றதுக்கு இது ஆதாரம் இல்லை. இப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க. இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மார்க்கத்தை அணுகினால் சரியான முறையில் சரியான வழிகளை நாம செயல்படுத்த முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ்கட்டாலஜி பத்தி ஒரு கேள்வி. ஷேக் இப்ராஹிம் நசீர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஜ்ஜால் வந்துட்டான், தஜ்ஜாலுடைய ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை சார்ந்தது, இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்தது, மூணாவது நாள் அடுத்து அவங்க எதுக்கு போறாங்களோ அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்க அப்ப அந்த கண்ட்ரியில தான் போறாங்க. அந்த இடத்துல வந்து பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யூதருடைய ஒரு மூணாவது கோயில் கட்டினவனே தஜ்ஜால் வந்துருவான். இந்த மூணுமே வந்து ஏன் தெரியல அப்படின்னா, அவருடைய ஒரு நாள் வந்து ஒரு வருடம் போன்று இருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்று, மூணாவது நாள் ஒரு வாரம் போன்று, நாலாவது நாள் தான் நார்மல் டேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க கிட்ட போய் எப்படி அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சில இல்ல, அவருடைய ஒரு நாள் நம்மளுடைய ஒரு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சில இல்ல, அப்ப அவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் போன்று இருக்கும், அப்போ நம்மளுடைய ஒரு நாள் அவங்க ஈக்குவல் ஆகல. மூணாவது நாள் ஒரு வாரம் போன்று இருக்கும், அப்போ ஈக்குவல் ஆகல. நாலாவது நாள் தான் சகஜமான ஒரு நாள் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரிலேட்டடா ஒரு ஹதீஸ் கேட்டாக்கா என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வரும்போது எப்படி நாங்க வந்து தொழுகையை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க நேரத்தை குறித்து நீங்க வந்து தொழுகையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி அந்த வேகத்துல சுத்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க பூமி வந்து எரிஞ்சிடும். அவ்வளவு வேகமா ஒரு நாள் ஒரு வருடம் போல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பூமி வேகமா சுத்தணும் அப்படின்னா அது வந்து எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஜூஜ் மாஜூஜ் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணாவது வந்து என்னன்னா, யூப்ரட்டிஸ் நதி வந்து வத்தியவுடனே அதுல இருந்து வந்து தங்கம் வரும், அது நீங்க யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இதுதான் வந்து பெட்ரோ டாலர் சிஸ்டம், பெட்ரோல் வந்து டாலர் கூட கம்பேர் பண்றதுனால தான் இன்னைக்கு அதுதான் தங்கம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால நீங்க பெட்ரோல கன்சம்ப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு கிராமத்தை போய் நீங்க அமைச்சுக்கோங்க. உங்களுடைய உணவுகளை நீங்களே தயாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்க என்னென்னலாம் உங்க வாழ்வாதாரம் தேவையோ அதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 99 பேர் வந்து இறந்துடுவாங்க, ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால மட்டும்தான் ஒரு 100 பேருக்கு ஒரு குடும்பத்துல 99 பேர் வந்து இறங்க முடியும், ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும். இதே ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டோ இல்ல ஒரு கன் எடுத்துட்டு போயிட்டோ நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்ல முடியாது. அதனால அப்படி இது பண்றாங்க. அந்த ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வரனால மேகம் ஒரு மாதிரி புகையா ஆகுறதுனால அந்த புகையும் வந்து கியாமத் ஒரு அறிகுறி, இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு ரெண்டு செய்தி சொல்லணும். உண்மையில கேட்டா இது சம்பந்தமான எனக்கு தீர்க்கமான ஞானம் இல்லை. ஞானம் இல்லாத விஷயத்தை விரிவாக பேச இயலாது. இது சம்பந்தமா நிறைய சவால்கள் கேட்டுட்டாங்க, அது நானும் உட்காந்து கேட்கணும், படிக்கணும், ஒரு சம்பந்தமா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான நேரம் ஒத்துழைப்பு தராத காரணத்தினால, தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்னால அது சம்பந்தமா அமர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பல பேர்த்த சொல்லிட்டே தான் இருக்கிறேன், கூடிய விளையாட்டு என்ன உட்காந்து பார்த்து சொல்றேன்னு அப்படி சொல்லியே நாட்கள் ஓடி வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் பார்த்த மாதிரி இல்லை.
இருந்தாலும் சீக்கிரமா அது சம்பந்தமா என்னன்னு பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க. ரெண்டாவது 9 மணியோட நிகழ்ச்சி நிறைவு செய்யணும்னால நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பொருத்தமா வந்ததுனால இதோட நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னொரு இடத்துல நிறைய தகவல்கள் நீங்க அப்டேட்டா வச்சிருக்கீங்க, நிறைய தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்றீங்க. அது நிறைய கேள்விகள் வருகிறது. நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியலாட்டி கூட வேறு இது சம்பந்தமா படிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க, இதை கவனிக்கிறவங்க, நேரம் உள்ளவங்க படிச்சு நிறைய பதில்கள் போட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுல ஒன்று ரெண்டு சில சில துணுக்குகளை மட்டும் தான் நான் கேட்டேன், முழுசா கேட்கல. அதனால முழுமையா கேட்காதனால என்னால் முழுசாக விரிவாக அது சம்பந்தமான ஒரு கருத்து எனக்கு உண்டாகல. எனவே ஒரு சம்பந்தமான கோரிக்கை நான் பதில் சொல்ல இயலாது. வரும் நாட்களில் சார்ந்த இன்னொரு வாய்ப்பு தான் அதை முடிச்சுக்கலாம்.